நம்ம யூடியூப் சேனல்ல இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு சாமிநாதன் ஜோதிடரின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆன்மீக பதிவுல சித்திரை மாத சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். தமிழ் வருடங்களின் முதல் மாதம் சித்திரை. சூரியன் பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேசத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து 12வது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார். இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். எனவே சூரியனின் பயணம் தொடங்கும் முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருடப்பிறப்பு என மக்கள் கொண்டாடுகின்றார்கள். கேரளா மாநிலத்தில் சித்திரை முதல் நாளன்று சித்திரை விஷு என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது. பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள், நவரத்தினங்கள், பழ வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜை அறையில் அழகாக அலங்கரித்து வைப்பர். மறுநாள் அதிகாலையில் எழுந்து அந்த மங்கள பொருட்களை தான் முதலில் பார்ப்பார்கள். இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழி துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள். இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றது. சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாத திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கி அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூரில் இருந்து மக்கள் அலை அலையாக வருவார்கள். அக்ஷய திருதி. அக்ஷய திருதியை என்பது சித்திரை மாதத்தில் வளர்ப்பிறையின் 3வது நாளான திருதியையில் கடைபிடிக்கப்படுகின்றது. அக்ஷயம் என்றால் எப்போதும் அல்ல அல்ல குறையாத என பொருள்படுகிறது. அதாவது இந்நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்ல அல்ல குறையாத அதிக பலன்களை தரும். பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமன் அவதரித்ததும் இந்நாளில்தான். அக்ஷய திருதியை அன்று தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலும். உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள், அகால மரணம் போன்றவை ஏற்படாது. கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும். அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகமும் உண்டு. சித்திரையில் வரும் அக்ஷய திருதியை அன்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்குவார்கள். அன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் மஞ்சள் உப்பு குடும்பம் செல்வம் செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை. முக்கியமாக அன்னைக்கு வெள்ளை பொருட்களை வாங்குறது ரொம்ப சிறப்பு. எல்லாரும் தங்கம் வாங்க போறா. அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது வெள்ளி பொருட்கள். அப்படி இல்லைனாக்கா சர்க்கரை, உப்பு, பால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன்னா அவ்வளவு விசேஷம், சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். லட்சுமி பூஜை. சித்திரை மாத வளர்ப்பிறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுகின்றது. எனவே இந்நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபட செல்வம் பெருகும். சித்திரை மாத வளர்ப்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுகிறது. அன்று புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் சகல சௌபாக்கியத்தை பகவான் தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் இருந்தாவது
சொந்த வீடு வாங்கணுன்ட்டு கண்டிப்பாக அந்த உங்களுடைய கனவு பலிக்கணும். அதே போல் திருமணம் நடைபெறாமல் காலதாமதமாக இருப்பவர்களாம் திருமணம் கைகூடி வரணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். நல்ல வேலை வாய்ப்புகள் அமையணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த நன்னாளில் பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் ஒருவரே நமக்கு நன்மையை செய்வார். வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார். வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் அமைய பகவானை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.